மீனாட்சி அம்மன் கோவிலோட கட்டிட ரகசியங்களும் விஞ்ஞானிகளையே ஆச்சரியப்படுத்தின அம்சங்களும். கடன் சுமையால அவதிப்பட்டுட்டு இருக்கீங்களா? குடும்பத்துல நிம்மதி இல்லாம மனவேதனையில இருக்கீங்களா? கல்யாண தடை நீங்கி நல்ல செய்தி வரணும் அப்படின்னு ஏங்குறீங்களா? அப்படியானா கண்டிப்பா ஒரு தடவை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் மனமுருகி வழிபட்டுட்டு வாங்க. அன்னை மீனாட்சியோட அருளும் இந்த புனித தலத்தோட தெய்வீக ஆற்றலும் உங்க வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களை நிச்சயமா ஏற்படுத்தும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட கட்டிடக்கலை அப்படிங்கிறது வெறும் கற்களான ஆன கலைவண்ணம் மட்டும் கிடையாது. அது மனித உடலோட சக்கரங்களோட தொடர்புடைய ஒரு ஆன்மீக வரைபடம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நவீன கருவிகள் இல்லாம எப்படி இவ்ளோ துல்லியமா கோபுரங்களையும் சிலைகளையும் செதுக்குனாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் உலகத்தரம் வாய்ந்த விஞ்ஞானிகளுக்கு கூட ஒரு புரியாத புதிராதான் இருந்துட்டு வருது. இந்த ஆலயத்தோட ஒவ்வொரு அங்குலமும் தெய்வீக ஆற்றலை கடத்தக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கடம்பவன சேத்திரமா போற்றப்படுது. இங்க இருக்கக்கூடிய 1000 கால் மண்டபம், அப்புறம் அதுல இருக்கிற இசை தூண்கள் தமிழர்களோட கட்டிடக்கலை அறிவுக்கு சான்றா இருக்கு. இந்த மண்டபத்துல இருக்கக்கூடிய தூண்களை தட்டுனா சப்த ஸ்வரங்கள் ஒலிக்கிறது. அந்த காலத்துல ஒலியியல் பொறியியல் அறிவோட உச்சத்தை காட்டுது. இந்த அதிர்வுகள் மனிதனோட மூளை நரம்புகளை சீரமைச்சு மன அமைதியை தர்றதா ஆன்மீக பெரியோர்கள் சொல்றாங்க. இந்த ஆலயத்தோட ஆற்றல முழுமையா பெற ஒரு குறிப்பிட்ட வரிசையில வழிபாடு செய்யறது அவசியம். இந்த வழிபாட்டு முறை உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி சுபிக்ஷத்தை உண்டாக்கும். வரிசை 1 வழிபாட்டு முறை பொத்தாமரைக்குள்ள தரிசனம். முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா மன தூய்மை, அப்புறம் எதிர்மறை எண்ணங்களை நீக்கிறது. வரிசை 2 மீனாட்சி அம்மனோட சந்நிதி. சக்தி வழிபாடு, தைரியம், அப்புறம் நிர்வாக திறனை மேம்படுத்துறது. வரிசை 3 சுந்தரேஸ்வரர் சந்நிதி. சிவ வழிபாடு, முக்தி, அப்புறம் குடும்ப ஒற்றுமைய பலப்படுத்துறது. வரிசை 4 1000 கால் மண்டபம். தியானம் செய்யறதுக்கு, பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கிறதுக்கு. இந்த மாதிரியான வரிசையில வழிபடுறப்போ கோவிலோட கட்டிட அமைப்பு உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல் மையங்களை தூண்டி நேர்மறை எண்ணங்களை உருவாக்குது. குறிப்பா அம்மன் சந்நிதியில இருக்கக்கூடிய கருவறை அமைப்பு பூமியோட காந்த விசைய ஒருமுகப்படுத்தி பக்தர்களுக்கு கொடுக்குது. கோவிலோட கட்டிடக்கலை ரகசியங்களை உணர்ந்து வழிபடுறப்போ பின்வரக்கூடிய மந்திரத்தை சொல்றது இரட்டிப்பு பலனை கொடுக்கும். மீனாட்சி அம்மனோட அருளை பெற இந்த மந்திரத்தை 108 தடவை உச்சரிக்கணும். ஓம் ஸ்ரீ மீனாட்சியே நமக. அது மட்டும் இல்லாம திருமண தடைகள் நீங்க மீனாட்சி கல்யாண ஸ்லோகங்களையும், கடன் தொல்லைகள் நீங்க அங்கையர்கண்ணி பதிகங்களையும் பாராயணம் செய்யறது சிறந்தது. இந்த மந்திர ஒலிகள் கோவிலோட தூண்கள்ல பட்டு எதிரொலிக்கிறப்போ அதோட சக்தி பன்மடங்கு அதிகரிக்குது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை முறையா தரிசிக்கிறதன் மூலமா கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். ரொம்ப நாட்களா தள்ளி போற திருமணங்கள் கைகூடும். வியாபாரத்துல நஷ்டம் நீங்கி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். தீராத மனக்கவலைகள், அப்புறம் மன அழுத்தம் நீங்கி நிம்மதி கிடைக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அம்மனோட அருள் கிடைக்கும். வீடுகள்ல இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகள் நீங்கி சுபிக்ஷம் உண்டாகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படிங்கிறது வெறும் சுற்றுலா தலம் மட்டும் கிடையாது. அது நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டுட்டு போன அறிவியல் பொக்கிஷம். தூய்மையான பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் இந்த ஆலயத்தோட ரகசியங்களை உணர்ந்து வழிபடுறவங்களுக்கு அன்னை மீனாட்சி என்னைக்குமே துணையா இருப்பாங்க அப்படிங்கறதுல ஐயமே இல்ல. இந்த தெய்வீக கட்டடக்கலையோட ரகசியங்களை உணர்ந்து உங்க வாழ்க்கைய நீங்க வளமாக்கிக்கோங்க.